Hi friends, Assalamu alaikum. Welcome to Sami Crafts. நான் ஒன் ரோலில் இப்போ வயர் கூட போட்டு காட்ட போகிறேன். நான் அதுக்கு தேவையான பொருள் வந்து கட்ரு, ஒரு அடி ஸ்கேலு, ஒன் ரோலில் வந்து வயரு. நான் இது பார்ட்ரு கட்டுறனால எக்ஸ்ட்ரா இந்த இது எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சோன்னு மட்டும் எடுப்பேன். ஒன் ரோலில் மட்டும்தான் நம்ம வயர் கூட போட போகிறோம். அதுக்கு வந்து இந்த வயர் வந்து 18, அதாவது 4.25 அடியில் 18 வயரு நம்ம கட் பண்ண போகிறோம். அது கட் பண்ணிடலாம். பாருங்க, 1 அடி, 2 அடி, 3 அடி, 4 அடி, 4.25 அடியில் எடுத்தாச்சு. 4.25 அடியில் 18 வயரு. இதில் வந்து இந்த பிங்க் கலரில் வந்து 14 வயரும் 4 வயர் வந்து இதுலையும் எடுக்க போகிறேன். மொத்தம் 18 வயரு. 1 2, பிங்க்கில் வந்து 14 வயரு, சாண்டலில் வந்து 4 வயரு, 4.25 அடியில் வெட்டியிருக்கிறோம். மொத்தம் வந்து 18 வயரு. இப்போ வந்து நம்ம அடி போட போகிறோம். அதுக்கு வந்து சாண்டலை வந்து 2 மடக்கி இந்த கீழே வந்து எட்ஜு வந்து சரிக்கு சமமாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். 2 மடக்கிட்டோம். இது எட்ஜு வந்து சரிக்கு சமமாக இருக்குதான்னு பார்த்துட்டு இதிலருந்து இந்த மடக்குனதுலேருந்து நம்ம விரல் அளவுக்கு கை வச்சு இவ்வளோ விட்டால் போதும். ஒரு விரல் அளவுக்கு விட்டுட்டு இங்கே இருந்து ரன்னிங் வேறு அளவு வைக்கணும். இங்கே இருந்து இது வரைக்கும் வச்சு இப்படியே மடக்கணும். அதை மடக்கி அப்படியே இந்த சாண்டல் வயருக்குள்ளே கை வைக்கணும். அந்த பிங்க் வயரை விடணும். இந்த சாண்டல் வயர் கீழே இருக்குல்ல, அதை எடுத்து இப்படி மேலே வச்சு இந்த பிங்க் வயர் இந்த சைடு இருக்கிற அந்த பள்ளமாக இருக்குல்ல, அந்த பக்கத்தை அப்படியே எடுத்து இந்த சாண்டல்குள்ளே திணிச்சு இதை எப்படி இழுக்கணும். இதை எப்படி இழுத்தோம்னா பட்டன் வந்துடும். கீழே எட்ஜு வந்து சரியாக இருக்குதான்னு பார்க்கணும். சரியாக இல்லை, பெருசும் சின்னதுமா இருக்குது. சரியாக வந்துடுச்சு, சரி சமமாக இருக்குது. சரியாக வந்துடுச்சு. இப்போ வந்து இதுக்கு அடுத்து இன்னொன்று சாண்டல் தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 2 சாண்டல், கடைசியில் 2 சாண்டல் போட போகிறோம். மறுபடியும் சாண்டல் எடுத்து சரி சமமாக மடித்து இந்த ரன்னிங் வயர் மடக்கி வச்சுருக்கேன். ரன்னிங் வயரில் இப்படி சொருவி அடுத்த பட்டன் மூவ் பண்ணுறோம். அடுத்த பட்டனையும் வந்து சரிக்கு சமமாக இருக்குதான்னு நம்ம பார்க்குறோம். சரிக்கு சமமாக இருக்குது. இனி அடுத்து தொடர்ந்து 14 பட்டனும் பிங்க்கு போட்டு வரணும். பிங்க்கை ஜாயின் பண்ணிடணும் இந்த வயரில். ரன்னிங் வயரும் பிங்க்கு, அடுத்து வச்சு கொண்டு வரதும் பிங்க்கு. லாஸ்ட்டில் தான் சாண்டல் வைப்போம். ஃபஸ்ட்டு 2 பட்டனு சாண்டலு, கடைசி 2 பட்டனு சாண்டலு. நடுவில் வந்து 14 முடிச்சுமே பிங்க்கு தான் வரும். இந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் நம்ம மேலேயும் கீழேயும் சரியாக வருதான்னு நம்ம பார்த்துடணும்.
என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம 1 ரோலில் போடுவோம், அப்புறம் 2 ரோலில் போடுவோம். கூட வேணுனாலும் சொல்லுங்கள். ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 4 நாளில் கொடுத்துருவேன். எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி நான் போட்டு கொடுப்பேன். மூடி போட்ட கூடை, பூஜை கூடை, பூசணிக்காய் கூடை இதெல்லாம் நான் போடுவேன். பாருங்கள் வியூவர்ஸ், 14 வயருமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ரன்னிங் வயரு இங்கே இருக்குது. 14 வயரும் ஜாயின் பண்ணியாச்சு. கடைசியில் சொன்ன மாதிரியே பிங்க் அந்த சாண்டலை வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 2 சாண்டலு, நடுவில் 14 வயரு பிங்க்கு, கடைசியில் 2 சாண்டலு, மொத்தம் 18 வயர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 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 வயரையும் இந்த வயர் ரெண்டுமே ரன்னிங் வயரு தான் சரிக்கு சமமாக வெட்டணும். இங்கே வயரு போயிடுச்சு. இதை சரிக்கு சமமாக வெட்டணும். இதுதான் ஃபஸ்ட்டு நடு பின்னல். இதை வந்து அடையாளத்துக்கு வந்து நம்ம இந்த பக்கம் முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரியே ரன்னிங் வயர் எடுக்கணும். ரன்னிங் வயர் எடுத்து ஃபஸ்ட்டு இங்கே எஜ்ஜில் இருந்து இந்த பின்னல் வரைக்கும் வச்சு அப்படியே ஒரு மடக்கணும். இதை ஒரு மடக்கி இந்த பல்லை வந்து இந்த சைடு போகணும். ரன்னிங் வயரு மேலே வரணும். ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டாச்சு. இந்த அளவு வச்சுட்டு வந்தோம்ல, அந்த வயரு இந்த வயரு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரிக்கு சமமாக இருக்குதான்னு பார்த்துட்டு அடுத்த முடிச்சு அப்படியே இதே மாதிரி இந்த கடைசி வரைக்கும் போட்டு கொண்டு வரணும். நான் போட்டு கொண்டு வரேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2வது லைனும் முடிக்க போகிறேன். முடித்து கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த வயரை திருப்பி அடுத்த லைன் போட்டு வரணும். இதே மாதிரி இப்படி மடக்கி சரிக்கு சமமாக இருக்குதான்னு பார்த்துட்டு உங்களுக்கு போட இப்படி வயர் வந்து இப்படி நம்ம முடிச்சு போட்டிருக்கோம்ல, இப்படி நம்ம முடிச்ச வந்து இப்படி சுற்றி விட்டோம்னா அது சிக்கு இல்லாமல் அழகாக வந்துடும். இதை வெட்டி விட்டுட்டு சரி சமமாக வெட்டி விட்டுட்டு இங்கே முடிச்சு போட்டிருக்கோம்ல, இந்த பக்கம் அப்படியே திருப்பணும். திருப்பி விட்டுட்டு இந்த பக்கம் ரன்னிங் வயரை வச்சு இந்த பக்கம் அளவு எடுக்கணும். இந்த பக்கம் அளவு எடுத்து
இது அளவுக்கு வருதான்னு பார்த்துட்டு அப்படியே 2 மடக்கி இந்த லைனை போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இந்த லைன் போடுறேன் பாருங்கள். இந்த லைன் போட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணணும். இந்த முடிச்சு போட்ட வயரை விட்டு போட்டு சரிக்கு சமமாக இருக்கான்னு பார்க்கணும். சரிக்கு சமமாக இருக்குது. தொடர்ந்து இந்த லைன் அப்படியே போட்டுட்டு வரேன் பாருங்கள். இப்படியே தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்துட்டு இங்கே மேலே வந்து இன்னும் 2 லைன் போடணும். அதே மாதிரி இங்கிட்டு மொத்தம் 8 லைன் போடணும். எட்டாவது லைனு போட்டு முடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சு மட்டும் நல்லா டைட்டாக போட்டுக்கிட்டே வரணும். டைட்டாக போட்டுக்கிட்டு இருந்தால் தான் எல்லா முடிச்சும் ஒரே மாதிரி இருந்தால் நல்லா ஸ்டெம்பராக நிற்கும். முடிச்சு லூஸ் ஆகாது. எவ்வளோ வெயிட் வச்சாலும் தாங்கணுன்னா நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு கொண்டு வரணும். கூட லூஸ் ஆகாமல் நல்லா ஸ்டெம்பராக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண வயரு வந்து இந்த முடிச்சு போட்டோம்ல இது. இப்போ இந்த முடிச்சு அவுத்து விட்டுறலாம். 8 லைன் முடிஞ்சிருச்சு. ஒரு அடையாளத்துக்காக இது வைக்கிறது. நடு ஜாயின் பண்ண லைன் எதுன்றதுக்கு நம்ம தெரிகிறதுக்கு நம்ம அந்த முடிச்சு போடுறது. இந்த ஜாயின் பண்ண முடிச்சு இதிலேருந்து இங்கிட்டு 4 லைனு, இங்கிட்டு 4 லைனு, மொத்தம் 8 லைன் போட்டிருக்கோம். இப்போ ரன்னிங் வயரை வச்சு இப்போ நம்ம அடி போட்டாச்சு. ரன்னிங் வயரை வச்சு நம்ம மேலே எலும்பி கொண்டு வர போகிறோம். இந்த 8வது லைன்லேருந்து வயரை வெட்டி விடணும். வெட்டி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லைன் மேலே எலும்பி கொண்டு வர போகிறோம். எந்த முடிச்சில் வேணாலும் எடுக்கலாம். நான் 4வது லைன்லேருந்து எடுக்கிறேன். இது எப்படி குட்டியாக மடித்து இவ்வளோ விட்டால் போதும், உள்ளே சொருகிற அளவுக்கு. இது கட் பண்ணாமையே அப்படியே கடைசி வரைக்கும் ரன்னிங் வேரை வச்சே சுற்றி மேலே கொண்டு வரணும். இப்போ வந்து இப்படியே வந்து இந்த கார்னர் திருப்பும்போது இங்கெல்லாம் சதுரமாக வரும்போது இங்கே மேலே இந்த லைன் வரும்போது மேலே வந்து முக்கோண ஷேப்பில் வரும். இந்த காட்டுறேன் நான் உங்களுக்கு. நாலு மூலையிலையுமே முக்கோண ஷேப்பில் வரும். இப்போ நம்ம வந்து கார்னர் திருப்ப போகிறோம்.
லாஸ்ட்டு முடிச்சு போட்டுட்டு இங்கேருந்து ஜாயின் பண்ணி இங்கெல்லாம் பாக்ஸ் மாதிரி மாடல் வந்துருக்குதுல, இதை இப்படி திருப்பி மாற்றும்போது முடிச்சு போடும்போது டைட் பண்ணி பார்த்தோம்னா இங்கே பாக்ஸ் மாதிரி இருக்குது, இங்கே முக்கோணம் மாதிரி இருக்கு பாருங்கள். இதுதான் கார்னர் திருப்புறது. இனி வளைஞ்சு அப்படியே மேலே எலும்பி வரும். 4 மூலைக்குமே இந்த முக்கோணம் ஷேப்பில் வரும். இங்கே இந்த கார்னர்லேயே அதே மாதிரி வரும் பாருங்கள். சேல்ஸ் பண்ணுறவங்களாம் நல்லா அட்ராக்ஷனான கலரில் போட்டு சேல்ஸ் பண்ணுங்கள். கூடையை பார்த்து அந்த கலருக்கே வாங்க ஆசைப்பட்டு. இப்போ நம்ம ஒரு ரோல் போடுறோம். அடுத்து வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து 2 ரோல் போடுவோம். என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஒரு 4 கூட ஆர்டர் கேட்டாங்க, அது போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த 4 கூடையில் இந்த கூடையும் ஒன்று. ஒவ்வொரு மாடலையும் ஒவ்வொன்று கேட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், 2வது கார்னர் திருப்பும்போது முக்கோணம் வடிவில் வந்துருச்சு. இந்த கார்னரும் முக்கோணம், இந்த கார்னரும் முக்கோணம். அதே மாதிரி இந்த நெட்டு போட்டு வந்தோம்னா இந்த கார்னரும் முக்கோணமாக வரும். ஃபஸ்ட் லைன் போட்டுட்டு நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணோம். உள்ளே சொருகிறதுக்கு வயர் விட்டுட்டு ஃபஸ்ட் லைன் போட்டோம். ஃபஸ்ட்டு கார்னரு, செகண்டு கார்னரு, தேர்டு கார்னரு. இப்போ 4th கார்னர் முடித்தோம்னா ஃபஸ்ட் லைன் முடியுது. ஏணிப்படி முடித்து ஒரு ஈஸியான மெத்தடில் போட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. அது வந்து உங்களுக்கு வந்து ஏணிப்படி முடித்து போட்டிருக்க அடையாளமே தெரியாது. நாலாவது கார்னர் முடிச்சிட்டேன். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே போய் முடிக்க போகிறோம் நம்ம. ரன்னிங் வயரை இப்படி சுற்றி வச்சாச்சு. இந்த வயரை இப்படி சுற்றி நம்ம இந்த விட்டோம்ல, இந்த வயரை இப்படி கீழே இதோடு சேர்த்து அமைக்க பிடிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், ரன்னிங் வயரை சுற்றி வச்சுருக்கோம். இந்த பக்கத்து வயர் இருக்குல்ல, அதை எடுத்து இப்படி மேலே சுற்றி இந்த கீழே சொருகிற வயரை இப்படி நடுவரையில் இப்படி பிடிச்சி இந்த வயரை இப்படி போட்டு இந்த சுற்றி வச்சோம்ல, இந்த வயரை வந்து இந்த அடியில் பிடிச்சி வச்சுருக்கோம்ல, இதோடு சேர்த்து இப்படி போட்டு எடுக்கணும். போட்டு இதோட சுற்றி இப்படி எடுக்கணும். ஓகேவா? அப்புறம் இந்த ரன்னிங் வயர் இங்கிட்டு இருக்குல்ல, ரன்னிங் வயரை இப்படி கொண்டு வந்து இந்த லைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி இப்படியே சுற்றி கொண்டு வரணும். ஏணிப்படி முடித்து போட்டு கொண்டு வரணும். ஏணிப்படி முடித்து போட்டு கொண்டு வரணும். இந்த வயரை வந்து இப்படியே இந்த வாக்கில் சொருவி விட்டுறணும். நான் நெட்டாக லைன் சுற்றி கொண்டு வரேன். வயரை எவ்வளோ நீளத்துக்கு போதோ அத்தனை லைன் போட்டு கொண்டு வரணும். இப்படியே சுற்றி கொண்டு வந்துடணும். இப்போ 18 லைன் போட்டிருக்குறோமா, 17 லைன் 16 லைன் கண்டிப்பாக வரும்.
உயரம் வந்து 16 17 வரும். அது வரைக்கும் நம்ம அப்படியே மேலே வரைக்கும் எலும்பி கொண்டு வரணும் கூடைய. வேறு ஒன்றும் இல்லை. இப்படியே இந்த முடிச்ச பட்டன் போட்டு போட்டு மேலே அப்படியே ரவுண்டாக கொண்டு வரணும். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ 2வது லைனு அங்கேயே மறுபடியும் ஏணிப்படி முடிச்சு வரணும். அடுத்து அந்த ஜாயின் பண்ணி அப்படியே அடுத்தடுத்த லைன் வரணும். இதே மாதிரி கொண்டு வாங்க, லூஸ் பண்ணிடாதீங்க. போட்டு முடிச்சிட்டேன். அகலம் 18, உயரம் 17 வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரியே 16 17 உயரம் வரும்னு நினச்சேன். அதே மாதிரியே 17 வந்திருக்குது. இப்போ வந்து நான் முடிச்சுட்டு இங்கே நோக்கில் ஏணிப்படி முடிச்சு போட்டு சொருவிட்டேன். இப்போ வந்து உள்ளே ஃபுல்லாக சொருவ போகிறோம். ஏணிப்படி முடிச்சு போட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே ஃபுல்லாக சொருவ போகிறேன். அதுக்கு என்ன செய்யணும்னா 1 2 3 3வது பட்டனில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் லைனாக சொருவி விட்டுறணும். சொருவினோம்னா இப்படி மடங்கி வரும். உள்வயிறு ரன்னிங் வேரை வச்சு கைப்பிடிக்கு எவ்வளோ நீளம் வேணுன்றதை நான் அளந்துருக்கிறேன். இந்த சுண்டு விரல் காட்டுறேன்ல, இந்த அளவுக்கு அளவு எக்ஸ்ட்ரா சொருவுறதுக்கு இந்த அளவுக்கு விட்டு நான் இதிலேருந்து எத்தனை அடின்றதை நான் ஸ்கேலில் அளந்து சொல்கிறேன். 1 1 2 3 3 அடி. மூணு அடியில் வந்து நான் வெட்டியிருக்கிறேன். உள்வயிறு வந்து 4 வயிறு வைங்க, வெளிவயிறு வந்து 2 வயிறு வைங்க. நான் உருட்டு கைப்பிடி போட போகிறேன். உள்வயிறு வந்து 4, வெளிவயிறு 2 வச்சு, வெளிவயிறு வந்து எவ்வளோ அளவுனா இதிலேருந்து ஒரு 2 மடங்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்குங்க. ஃபுல்லாக முடிச்சிட்டேன், உள்ளே சொருவிட்டேன். கைப்பிடி ஒரு பக்கம் நான் இந்த பக்கம் போட்டிருக்கேன். நான் இந்த பக்கம் உங்களுக்கு காட்டுறேன். உள்வயிறு வந்து 4 வயிறு கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அது ஃபஸ்ட்டு உள்வயிறு தான் சொருவணும். இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் எடுக்கணும். கரெக்டாக இழுக்கணும், டைட்டாக பிடிச்சிக்கணும். சரி சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். உள்வயிறு இப்படி நேருக்கு நேராக பார்க்கணும். இப்போ வெளிவயிறு வந்து விடணும். எப்படி உள்வயிறை விட்டு எடுத்தோமோ அதே மாதிரி வெளிவயிறு விட்டு எடுக்கணும். இந்த பக்கம் விட்டு உள்வயிறை சரிசமமாக வச்சு நான் லப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டேன். திரும்பிக்கிட்டே வருது. நேருக்கு நேராக வச்சு லப்பர் பேண்ட் போட்டுட்டு இது வெளிவயிறு, இது 2 ப்ளஸ் ஆட்டம் இருக்கும். இது மேலே இது கீழே வந்து இப்படி அடியில் கூடி எடுத்து இதை இப்படி மேலே வச்சிடணும். இதை இப்படி அடியில் கூடி எடுத்து இதை இப்படி மேலே வச்சிடணும். வச்சுட்டு டைட் கொடுக்கணும். அப்படியே எட்ஜ் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு இதுக்கு நேராக கோர்க்கணும். இங்கே இந்த ஹோலில் விட்டு கோர்க்கணும். பாருங்கள், உள்ள 2 பக்கமும் உள்ள கூடி எடுத்து விட்டாச்சு. இப்போ இந்த வாக்குல வரதை இந்த பக்கமும், இந்த வாக்கில் வரதை இந்த பக்கமும் சொருவி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி வரும். லாங் வீடியோவாக போகுது, நான் போட்டுட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த கைப்பிடியே சொருவியாச்சு. இந்த 4 பக்கமும் சுற்றி கட்டிடுங்க. சுற்றி கட்டிட்டு
கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக நழுவாமல் இருக்கும். பாருங்கள், நான் சொன்னேன்ல ஏணிப்பொடி முடிச்சே போட்டிருக்கதே தெரியாதுன்னு. பாருங்கள், எங்கிட்டாவது ஏணிப்பொடி முடிச்சு போட்டிருக்கிறது தெரியுதா? இந்த மேலேயும் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஃபினிஷிங்கே கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், கூட ரெடி ஆயிடுச்சு.